ஸோ ஹோபர்ட்ஸ் கேஜியில் வழக்கம் போல் வந்து பெரிய அப்டேட் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் வந்து நிறையா சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுவே நான் வீட்டில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 6 இதுக்கு ப்ரீடிங் போட்டிருந்தோம். கரெக்டாக வந்து ஒரு 6 பேருக்கு வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம். அதில் 5 பேர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஒரு பேர் வந்து நெக்ஸ்ட்டு எக்கே லே பண்ணலை. ஸோ அவங்க சிக்ஸ் எல்லாம் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சிக்ஸ் வந்து நல்லா நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. பட் அதில் என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னா வந்து திருப்பி வந்து அதுக்கு ஃபெதர் லாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. பட் சிக்ஸ் இறங்கும்போது நல்லா ஃபெதரோட இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெதர்ஸ்லாம் கொட்டுது. ஸோ இனிமேல் அதுக்கப்புறம் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் லேட்டாக வளர்ந்துடும். ஸோ இதுக்குமே வந்து வளர்ந்த பிறகு தான் நம்ம சேல்ஸ் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் ஃபுல்லாக அது அப்டேட் என்னன்றது பண்ணுறேன். ஏன்னா நமக்கு நெஸ்ட் அவுட் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் கையில் உள்ள ரெக்கையில் மட்டும் அப்படியே கொட்டுது. வாழும் ரெக்கையும் கொட்டுது. ஸோ இதுக்கு ஏதாவது உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லுங்கள். அதாவது என்னென்னா நமக்கு இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வந்து இதுக்கு 2வது வந்து அது கொட்டுது. ஸோ அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குது, இல்லை ஏதாவது மெடிசின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபெதர்ஸ் எப்படி வருதுன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் 3 சிக் இருக்குது. மீது எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3மே வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது 3மே நெஸ்ட் அவுட் ஆகிருக்க கண்டிப்பாக நிறையா % வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு இதில் மொத்தம் வந்து 5 சிக் பொரிச்சது. பட் ஒவ்வொன்றா இதாகி மொத்தம் இப்போ 4 சிக் 3 சிக் தான் இப்போ வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம். ஒரு 2 சிக் வந்து இதாகிடுச்சு. ஸோ அந்த 3 சிக் வந்து ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா எதுவுமே காப்பாற்றுதா என்ன செய்யுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பேட்ஸ் எத்தனை சிக் பொரிச்சிருக்கு, என்ன ரிசல்ட் அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் என்னென்னா இது வந்து சம்மர் சீசனு, கண்டிப்பாக ப்ரீடிங்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய சீசனு. ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கே வந்து முடியலை. பட் நல்லா நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி வந்து மேல் ஃபீமேல் வந்து நம்ம பிரித்து வைக்கணும். ஒரே இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி எக் வச்சுட்ருக்கோம். ஆல்ரெடி சில பேர் எக் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்ம பாட்டெலாம் கழட்டிட்டு இவங்களையுமே செவர் பண்ணுற வேலையை பார்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக திருப்பி அது வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி சீசனில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 2 months ரெஸ்ட் விட்ருங்க. அதாவது மேவும் ஜூனும் ரெஸ்ட் விட்ருங்க. ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் காட்டியிருப்பேன். பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மதிய டயத்தில் ஒரு மாதிரி வாயெல்லாம் ஓப்பன்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ஹீட் சோர்ஸ் வந்து அது வழி தாங்க முடியாது. ஸோ அவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு டெய்லி வந்து உங்களுக்கு அதுக்கெலாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செட் ஆகும். நான் வீடியோவில் உங்களுக்கு அதையுமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிக்ஸு. நான் அந்த ஃபெதர்ஸ் வந்து லைட்டாக லாஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெதர்ஸ்லாம் வந்து லைட்டாக லாஸ் ஆகிருக்கும். பட் இது எல்லாமே க்ரோ ஆயிரும். ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி க்ரோ ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இது ஏன் நடக்குது, இது என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். யாருக்கா தெரிஞ்சவங்க யாராவது பார்க்குறீங்க, ப்ரீடர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட் இருக்கும். அந்த பாட்டில் வந்து ஒரு 2 சிக் இருக்குது. அந்த 2 சிக்குக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் ஃபீமேல் தான் வந்து ஃபெதர்ஸை ப்ளக் பண்ணியிருக்குன்ட்டு. பட் ஆனால் என்னென்னா நம்ம அதை கரெக்டான சைஸில் பார்த்து நம்ம அந்த 2 சிக்கையுமே வந்து நம்ம கீழே இறக்கி விட்டோம். ஸோ அதனால் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பானையும் இருக்குது, அதே டயத்துக்கு கீழே எக் வச்சிருக்கு. ஸோ அந்த எக் வச்சனால தான் மறுபடியும் அந்த இதெல்லாம் கொத்திருக்கா என்னங்கிறது தெரியல. ஸோ நான் பானையில் காட்டுறேன் பாருங்களேன், ஃபெதர்ஸ் வந்து எப்படி என்ன பண்ணி வச்சிருக்குன்ட்டு பாருங்களேன். ஸோ எனக்கே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்க. கரெக்டாக முதுகில் இருக்க ஃபெதர்ஸ் மட்டும் ஃபுல்லாத்தையும் ப்ளக் பண்ணி விட்டுருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வாலில் இருக்குது, கையில் ரெக்கையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முதுகில் மட்டும் ரெக்கை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே இறக்கி விட்டோம். இது வளர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரினா வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வேப்பனை தடவை சொல்லுவாங்க. பட் நம்ம இதுவே பண்ணலை இந்த டயத்தில். ஏன்னா ஹீட்டாக இருக்கனால நம்ம ஒன்றும் செய்யலை. ஸோ இதுக்கு வந்து இறங்கின பிறகு எப்படி வளருது என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக ஓவராலாக நல்ல சிக்கு, கொஞ்சம் இதாக இருக்க சிக்கு எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு கேஜியில் போட்டு உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து சேல்ஸுக்கு வரும். அங்கேருந்து அப்படியே சேல்ஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம மதுரையில் போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது வேணும் பேட்ஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்கை இல்லாமல் இருக்குது, இல்லை எதையுமே வந்து கடை கொண்டு வர மாட்டோம். எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு நல்ல பேட்ஸ் மட்டும் தான் அங்கே கொண்டு போவோம். ஏன்னா அங்கே வச்சு அப்படியே சேல்ஸ் பண்ணிடுறது தான் பிளான் இருக்கும். ஸோ யாருக்கா பார்க்க நினச்சிங்கன்னா அங்கே வச்சு பாருங்கள். ஸோ பார்த்து எப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து பீஸோட ரேட் வந்து 200 பீஸ் 200ன்ற மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கடையில் வச்சு. மேக்ஸிமம் கடை கொண்டு வர மாட்டோம். பீசஸ் மட்டும் தான் கடையில் மெயினாக பண்ணுறோம். யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கொண்டு வருவோம். இப்போ லீவ் விட்டுருக்கனால கொஞ்சம் பேட்ஸ் எல்லாம் கொண்டு வருவோன்ற ஐடியாவில் இருக்கேன். மேபி மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது பேட்ஸ் வாங்குற ஐடியாவில் இருந்துச்சுன்னா நம்ம கடையை விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம இன்னும் பேட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதாவது கேஜஸ் இந்த மாதிரிலாம் இது வாங்கி வைக்கல. பட் சும்மா இருக்கிற பேட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக பாருங்கள். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைம் ப்ரீடிங் வந்து கன்ஃபார்மாக போட வேணாம். ஸோ யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட்
சிக்ஸ்லாம் ஆனதும் நீங்கள் அந்த ப்ரீடிங் பாக்ஸ்லாம் கழட்டி வச்சிட்டிங்கன்னா பெட்ரு. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு வாய் திறந்துருக்கு. இது என்ன வந்து ஹீட் தான் அதிகமாக இருக்கிறனால தான் இப்படி பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பார்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து லைட்டாக அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிடாமல் ரொம்ப மெதுவாக அப்படியே லைட்டாக மழை துளி படுற மாதிரி அப்படியே நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து ஹீட்லாம் வந்து இறங்கிடும். ஸோ இது வந்து நல்ல முக்கியமான ஒன்று. நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் கூட அனுப்பலாம். ஆனால் நைட்டு டைம் அடிச்சிடாதீங்க, காலையில் வெள்ளன அடிச்சிடாதீங்க. ஒரு மீடியமாக ஒரு வெயில் அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஒரு 2 தடவை கூட அடிச்சு விடுங்க கொஞ்சம் கொஞ்சம். ஸோ சூப்பராக செட் ஆகிடும். நான்லாம் இப்படி தான் வந்து பேட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யாருக்காவது இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுனாலும் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரைடே வீடியோ போட்டுட்ருக்கோம். அது போக இந்த ஹீட் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த கோதுமை இந்த மாதிரி வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இன்னுமே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்காம கேரட் ஓகே, பீட்ரூட் ஓகே. ஸோ இதை மட்டும் கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கோதுமை இந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கப்போ இதெல்லாம் வந்து கொடுத்துட வேணாம். கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் ஹீட்டில். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்து எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் பேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தாங்கிக்கிறோம். ஸோ ப்ரீடிங் விடும்போதுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.